ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜிஇ ஹெல்த் கேர் சொல்லிட்டு ஜிஇஹெச்சின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இப்படின்ற ஒரு ஃபண்ட் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருமே நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஒரு லாங் டேர்ம் ஃபண்ட் ஆப்பு. ஃபண்ட் ஆப் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும். அதில் இன்கம் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம போட் அமௌண்ட் எடுக்கிறதுக்கே 1 மாதம் ஆகும். அது வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். அதுவும் வந்து நீங்கள் அந்த டீம் வந்து நல்லா ஃபார்ம் ஆனால் தான், இல்லைனா வந்து ஒரு 2 மந்த்ஸில் ஃபயர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி லாங்காக போகக்கூடிய ஒரு ஃபண்ட் ஆப் டைப் தான் இது. இது இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ். இது வந்து விட்ராவல் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரத்தில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 16,000 இந்த 36,000 இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 நாளில் 8 நாளில் போட்டு அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் விட்ராவல் கார்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம லாங் டேர்ம் ஆப்பில் எப்படி போடுவாங்கல்ல, அந்த ஆப் வந்து பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த விட்ராவல் எனேபிள் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குங்க, இன்சூரன்ஸ் கார்டு வாங்குங்க, விட்ராவல் கார்டு வாங்குங்க, இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபண்ட் ஆப்லையும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வாங்கினா விட்ராவல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு 3 நாள் தான் மேக்ஸிமம் விட்ராவல் வரத்துக்கு. அப்படி அந்த 3 நாள் வந்து லாங் டேர்ம் ஆப்பில் விட்ராவல் வரல அப்படின்னா ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க நிறைய கதைலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது. ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் இப்போ இந்த விட்ராவல் கார்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டிருக்காங்க, இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து விட்ராவல் எனேபிள் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த 2,000 கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை விட்ராவல் பண்ணலாம். அதுவும் 4,000. நீங்கள் அது போட்டிங்க அப்படின்னா 100% வந்து சேம் டேயில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து 5,000 கார்டு வாங்கினீங்கன்னா 10,000 வரைக்கும் நீங்கள் விட்ராவல் பண்ணலாம். அடுத்து 10,000 வாங்கினா 20,000 வரைக்கும் வாங்கலாம். 20,000 போட்டால் 50,000 வரைக்கும் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் ஒரு கார்டும் போட்டிருக்காங்க. இங்கேயும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி உங்களுக்கு விட்ராவல் எனேபிள் ஆகாது. அவ்வளோதான், ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேயா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இது யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது, அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சுன்ட்டு. அதே மாதிரி அந்த ஆப்பில் வேறு அதே மேனேஜர் உங்களுக்கு வேறு ஆப் கொடுத்தாலோ இல்லை அதே குரூப்பில் வேறு ஏதாவது லிங்க் போட்டாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆப் அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதே மேனேஜர் உங்கள்கிட்ட அதே கம்பெனி எங்களை சீட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது கதை சொன்னாலும், இல்லை அந்த அஃபிஷியல் குரூப்பில் நாங்கள் வந்து விட்ராவல் கார்டு வாங்கினோம், எங்களுக்கு பேமெண்ட்லாம் வருதுன்னு சொல்லி மற்றவங்க யாராச்சும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாலும் நம்பாதீங்க. அதில் அவங்களே வச்சு ஆள் வந்து செட் பண்ணி அந்த மாதிரி போடுவாங்க. சரியா, அது எதுவும் நம்பிட்டு நீங்கள் அமௌண்ட்டு போட்டுறாதீங்க, கண்டிப்பாக வரவே வராது. அவ்வளோதான், ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நான் வந்து இப்போ சம் நியூ ஆப்ஸ், லாங் டேர்ம் ஆப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு நியூ ஆப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனல்ஸில் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பார்த்துட்டு அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.